சிறகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம ரோகிணி சீக்கிரத்திலே ட்ரிஸ் மூலியமா வீட்ல சிக்குனா நல்லா இருக்கும்னு நினைச்சா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இங்க ட்ரிஸ்ஸ பத்தி பேசிட்டு இருக்காரு மனோஜ். இங்க பாருங்கம்மா, இந்த பையன் இந்த வீட்ல இருக்கக்கூடாது. நான் வந்து ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல கேட்டு இந்த பையனை சேர்க்கறதுக்கு வழியை தேடுறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மனோஜ். இதை கேட்ட மனோஜுக்கு சொன்னோன்னே, ஆமாண்டா நீ சொல்றதாண்டா சரி. இந்த பையன் யார் பெத்த புள்ளையோ இங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க ஆட்சியை பாரு. லாஸ்ட்ல ஆளு இளிச்சவன் எங்க யாருன்னு பார்த்து லாஸ்ட்ல இவங்க தலையில கட்டிட்டு போயிட்டாங்க. உடனே இங்க முத்து பார்த்துட்டு சொல்றாங்க, ஏம்மா இங்க பாருங்க, நீங்க தான் சின்ன வயசுல போய் என்னைய போய் பிரிச்சு கொண்டு வளர்த்து விட்டீங்க. நீங்க எல்லாம் வளர்த்தீங்க, ஒரு பாட்டியும் தான் வளர்த்தாங்க. அதே மாதிரி அந்த பாட்டிக்கு என்ன சூழலோ ட்ரெஸ் பையனை கொண்டு இப்படி விட்டுட்டு போகணும்னு எந்த பாட்டிக்கும் அப்படி மனசும் வராது, பெத்த தாய்க்கும் வராது. அப்பனா எங்க மேல பயங்கரமா ஒரு நம்பிக்கை வச்சிருக்க போய் தானே நம்பிக்கையோட விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. இதை கேட்டோனே, ஆமாண்டா முத்து, நீ சொல்றது சரிதான்டா. இந்த சின்ன வயசுல நீ அங்க ஆட்சி வீட்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கன்னு எனக்கு தெரியுது. உன்னோட மனம் கஷ்டமும் எனக்கு புரியுது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. இதை கேட்டோனே, ஆமாங்க, நான் வேனுக்குன்னு கொண்டு விட்ட மாதிரி பேசுறீங்க. அவன் வந்து இந்த வீட்ல சொன்னதே கேட்கல. அவ ஆட்சியை பற்றி அத்தை கூட்டு போனதுக்கு நான் என்னங்க செய்ய முடியும்? நான் மனோஜை தான் தூக்கி வச்சு வளர்த்தேன். அவன் என் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். இவன் சின்ன வயசுலயே பயங்கர சேட்டை. அதனால கூட்டு போயிட்டாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இதை கேட்ட அண்ணாமலை, ஆமா விஜயா, உனக்கு 3 புள்ள பெத்திருக்கிற. ஆனா அந்த புள்ளைகளை எப்படி சரிசமமா பார்த்து வளர்த்து ஆளாக்கணும்னு நீ நினைக்கலையே. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு விஷயத்த தான் யோசிச்சிருக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லி முடிக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த சீன்ல இங்க மனோஜ் சொல்றாங்க, இந்த வீட்ல நான் ஓட்டு எடுக்கிறேன். இந்த பையன் வீட்ல இருக்கவா வேண்டாமான்னு நான் தீர்மானிக்கிறேன். நீங்க அதுக்கு தகுந்தாப்புல கைய தூக்குங்க அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. ஏய் என்னடா, அன்னைக்கு தான் கைய தூக்கி ட்ரெஸ் இங்க தான் இருக்குன்னு சொல்லியாச்சுல. ஏய் உன் வீட்ல நீ மட்டும் முடிவெடுக்க கூடாது. நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தா தான் அந்த பையன் இருக்கணும் இங்க அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. சரியா சொன்னடா மனோஜ். நீ சொல்றது தான்டா சரி அப்படின்னு அவங்க அம்மா விஜயாவும் சொல்றாங்க. ஏங்க, நீங்க என்னங்க பேசுறீங்க? அந்த பையன் குட்டி பையன். அவன் என்ன செய்வான்? அவன் இங்க வந்து இருக்கது உங்களுக்கு என்ன காரணம்? என்ன பிரச்சனை? அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இங்க ஏய் என்னடி? இந்த வீடு வந்து உனக்கு சாதகமா இருக்கு. உன் வீடு ஒண்ணும் கிடையாது. இது நான் எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அத்தை, அந்த குட்டி பையன் அவன் ஐயோ பாவம். அவன் நம்மள நம்பி விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அவங்க எப்படி தேடி சீக்கிரத்துல வந்துருவாங்க. இல்லாட்டினா சீக்கிரத்துல கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம முத்தும், மீனாவும் சேர்ந்து விஜயாட்ட. உடனே, ஆமா இவங்க கிடைக்காம போயிட்டா, அவன் பாட்டுல அங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. சொன்னது சரிதான்டா முத்து. அவங்க ஸ்கூல்ல ஏதாவது பொறுப்பு எதுவும் இருக்காங்கன்னு நான் போய் நேர்ல போய் விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வசமா சிக்க போறாங்க அண்ணாமலைட்ட நம்ம ரோகிணி. அடுத்தடுத்த எபிசோட் இப்படிதான் நண்பர்களே